இலங்கை வெர்சஸ் பாகிஸ்தான் இன்னைக்கு மேட்ச்ல இலங்கை அணியை வீழ்த்தி பாகிஸ்தான் அணி அரையிறுதிக்கு முன்னேறுவாங்களா? 70 ரன் வித்தியாசத்துல இலங்கை அணியை வீழ்த்துவாங்களா? 13 ஓவர்லயே பாத்தீங்கன்னா அந்த அசால்ட்டா ஸ்கோரை சேஸ் பண்ணி இலங்கை அணி வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறுவாங்களா பாகிஸ்தான் அணி? இல்ல காயம்பட்ட சிங்கம் கடைசியா ஒரு மேட்ச் ஒரு வெற்றியோட இந்த வேர்ல்டு கப்ல நிறைவு பண்ணிட்டு இலங்கை அணி இன்னைக்கு அருமையான ஒரு வெற்றியோட இந்த வேர்ல்டு கப்பை நிறைவு பண்ணுவாங்களா? பாகிஸ்தானோட கனவு நிறைவேறுமா? அரையிறுதிக்கு அவங்கள முன்னேற விடுவாங்களா இலங்கை அணி? பிளஸ் இல்ல அவங்களோட கனவை சுக்குநூறா சிதைச்சு எரிஞ்சிருவாங்களா? நியூசிலாந்து அரையிறுதிக்கு முன்னேறுமா? எல்லாமே ஒண்ணு விடாம டீட்டெயிலா அந்த வீடியோல நம்ம பார்க்க வந்திருக்கோம். அதனால வீடியோவை ஒரு நிமிஷம் கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு மேட்ச் செம சுவாரஸ்யமா இருக்குது. பயங்கரமான ஒரு எல்லாத்துக்கும் ஒரு ட்ரீட்டா இருக்க போது நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மேட்ச் ஒரு ஹைப்பை பயங்கரமா ஏற்படுத்தி கொடுத்துருக்குன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா இன்னைக்கு விளையாட போற இலங்கை வெர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் இவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் கிடையாது. பிளஸ் இன்னும் ஒரு டீம் இருக்கு. அதாவது நியூசிலாந்துக்கும் இது ஒரு மேட்ச் மாதிரி தான். இந்த மேட்சோட வெற்றியும் தோல்வியும் இவங்களை மட்டும் சாராது, நியூசிலாந்தையும் சாரும் அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம் தான். இந்த மேட்ச் எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் ஸ்ரீலங்கா அணி ஜெயிச்சாங்கன்னா பாகிஸ்தான் அணி வீட்டுக்கு போக வேண்டியதான். நியூசிலாந்து அணி அவங்க செமிஃபைனலுக்கும் நுழைஞ்சிருவாங்க. இல்லை இந்த மேட்ச் பாகிஸ்தான் அணி ஜெயிச்சாங்க அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தான் போகணும் பாகிஸ்தான் அணி. எப்படியா ஜெயிச்சாலும் எப்படியா பாகிஸ்தான் அணி வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். சில கண்டிஷன் இருக்கு. அந்த கண்டிஷனை சரியா அவங்க பயன்படுத்தினா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த நெட் ரன் ரேட் மூலியமா அவங்க பாகிஸ்தான் அணி அரையிறதுக்கு முன்னேற முடியுமே தவிர சாதாரண ஒரு வெற்றி அந்த டீம் அரையிறதுக்கு கொண்டு போய் செல்லாதுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டேபிள் வைஸ் பார்த்துடலாம். இப்போ இந்த குரூப்ல இருக்க 4 அணியில் பார்த்தீங்கன்னா இலங்கை அணி ஆல்மோஸ்ட் அவங்க இந்த டோர்னமெண்ட் விட்டு வெளியில போய் ஏறிட்டாங்க. முதல் அணியா பார்த்தீங்கன்னா அன்பீட்டன் அணியா பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து செமிஃபைனலுக்குள்ள கெத்தா வேற ரகமா உள்ள போய் அவங்க உட்காந்துருக்காங்க. இப்ப 2வது இடம் யாரு? 2வது அணியா யாரு உள்ள செமிஃபைனலுக்குள்ள நுழைய போறாங்கிறதா இப்ப இருக்க கேள்வியா இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா நியூசிலாந்தும் பாகிஸ்தானும் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. நியூசிலாந்து ஆல்மோஸ்ட் நேற்று நடந்த மேட்ச்ல இங்கிலாந்தை வீழ்த்தி இருந்தாங்க அப்படின்னா அவங்க செமிக்கு நுழைஞ்சிருப்பாங்க. நேற்று அந்த தோல்வியால் பார்த்தீங்கன்னா இப்போ நியூசிலாந்து சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்க. அவங்களோட அந்த நெட் ரன் ரேட் டவுன் ஆகிருக்கு. ப்ளஸ் அவங்களோட பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா +3ல அவங்க பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா 3 அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. இப்போ பாகிஸ்தானுக்கு இப்போ இருக்கிற ஒரே வாய்ப்பு என்னன்னா அவங்க ஒரு பாயிண்ட் வச்சிருக்காங்க. கடைசியா இருக்க ஒரே மேட்ச் இலங்கை அணி. இந்த மேட்ச்ல இலங்கை அணியை வீழ்த்தணும். பிளஸ் அது சாதாரண வெற்றியா இருக்கக்கூடாது. ஒரு இமாலயா வெற்றியா இருந்தா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த நியூசிலாந்தோட அந்த நெட் ரன் ரேட்டை தாண்ட முடியும். அதாவது சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு நியூசிலாந்து சாரி இலங்கை ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ ரன் அடிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் மேட்ரு கிடையாது. அந்த ரன்னை பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ 100 ரன் அடித்தாலும் சரி, 200 ரன் அடித்தாலும் சரி, 300 ரன் அடித்தாலும் சரி, எவ்வளோ வேணுமா ரன் அடிக்கிட்டோம். அந்த ரன்னை பார்த்தீங்கன்னா 13 ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா சேஸ் பண்ணி முடிச்சா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு சாரி பாகிஸ்தானுக்கு அந்த அரையிறுதி கதவுங்கிறது திறக்கும். ப்ளஸ் அப்படி 13 ஓவரை தாண்டி அதுக்கு மேலே போயிருச்சு, அதுக்கப்புறம் நான் அதுக்குள்ளே எங்களால் சேஸ் பண்ண முடியல அப்படின்னா பாகிஸ்தான் அணியை வீட்டுக்கு போக வேண்டியதுதான். இது அவங்களுக்கு முதல் கதவு. 2வது கதவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாகிஸ்தான் பேட் பண்றாங்க. அவங்க 200 ரன் 300 ரன் அடிக்கிறாங்க அப்படின்னு வச்சுங்க. சப்போஸ் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் 150 160 ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா மேட்ச் நடக்கிறதே கண்டியில தான் நடக்குது. இங்க ரொம்ப ரொம்ப பெரிய ஸ்கோர்லாம் அடிக்கிறது வாய்ப்பே கிடையாது. பிச்சு எந்த மாதிரி கொடுக்க போறாங்கன்னு தெரியல. பேட்டிங் ட்ராக்கா கொடுக்க போறாங்களா இல்ல பவுலிங் ட்ராக்கா கொடுக்க போறாங்கன்னு தெரியல. ப்ளஸ் எந்த ட்ராக்கு கொடுத்தாலும் இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் நீங்க பாகிஸ்தான் பிடிக்குதுன்னு வச்சுக்கங்க. அவங்க அடிக்கிற ஸ்கோரை பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா அணியை அடிக்க விடக்கூடாது. அதாவது அடிச்சாலும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரன் வித்தியாசத்தில் ஜெயிக்கணும். அதாவது 70 ரன் 68 ரன் 70 ரன் வித்தியாசத்தில் இன்னைக்கு பாகிஸ்தான் அணி இலங்கை அணியை வீழ்த்தினாங்க அப்படின்னா மறுபடியும் அரையிறுதிக்குள்ள செல்ல முடியும். ஆனால் இந்த டார்கெட்டை இலங்கை அணி அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வேர்ல்டு கப்பில் நடந்த 2 மேட்ச்ல சூப்பர் 8ல நடந்த 2 மேட்ச் இங்கிலாந்து நியூசிலாந்து 2 மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா இலங்கை அணி தோல்வியோட முடிச்சிருக்கிறாங்க. இது கடைசி மேட்ச் அவங்களுக்கு ஒரு மானக்கேடான ஒரு மேட்ச். இந்த மேட்ச்ல ஜெயிச்சு இந்த வெற்றி கோப்பையில இந்த உலக கோப்பையில பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றியோட நிறைவு பண்ணதான் அவங்களும் பார்ப்பாங்க. அதனால இந்த மேட்ச் நல்ல ஒரு ஹைப்பை ஏற்படுத்த போது இலங்கை அணி ஜெயிச்சு பாகிஸ்தானுக்கு செக் வைப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய ட்விஸ்டா இருக்க போது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அதனால இது இப்போ நம்ம கடைசியா கேள்விக்கு வந்துடும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இலங்கை அணி ஜெயிப்பாங்களா
இல்ல பாகிஸ்தான் அணி ஜெயிச்சு அரையிறுதிக்கு முன்னேறுவாங்களா? இலங்கை அணி ஜெயிச்சு பாகிஸ்தானோட அந்த அரையிறுதி கனவுக்கு முற்றுப்புள்ளி வைப்பாங்களா? நியூசிலாந்து அணி செமிஃபைனலுக்கு நுழையுமா? இந்த 3 கேள்விக்கு மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பதிவு பண்ணி, இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு புடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் ஆதரவையும் குடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட் ஆதரவு குடுங்க நண்பர்களே. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். பை பை ஃபிரெண்ட்ஸ்.